வணக்கம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்பதிவில் நாம் காண இருப்பது நாள்தோறும் ஒரு திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளது. முதலாவதாக இப்பதிவில் மார்கழியின் சிறப்பை ஒரு முன்னுரையாக சிந்திப்போம். மார்கழி மாதம் தனுர் மாதமாகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டுமே அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர். அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. மேலும் சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதாவது தை முதல் ஆனி வரை உள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும். திருவெம்பாவையை திருவாதவூர் அடிகள் திருவண்ணாமலையில் வைகறையில் கன்னியர்கள் ஒருவரை ஒருவர் வீடுதோறும் சென்று எழுப்பிக்கொண்டு நீராடுதற்கு சென்ற காட்சியினை கண்டு பாடினார் என்பது முன்னர் கூறப்பட்டது. அக்கன்னியர்களுள் மூத்தவள் அதிகாலை முன்னர் எழுந்து தனக்கு மிக நெருங்கிய அன்புடையாளை அவள் வீடு சென்று அவளை எழுப்பிய முறை ஈண்டு கூறப்பட்டது. இங்ஙனம் ஒருத்தியை மற்றொருத்தியை துயிலுணருமாறு செய்தல் என்பதை தத்துவ ரீதியாக கேவல நிலையில் ஆணவ மலத்தால் கட்டுண்டு இச்சையின் செயலை அறிவின்றி கிடக்கும் உயிர்கள் தமக்கு அருளும் வகையான் நுண் ஐந்தொழில் நடாத்தும் இறைவன் தனது அருட்சக்தியால் சிறிதே ஆணவத்தை நீக்கி கரணங்கள் மூலமாக ஆன்மாக்களை விழித்தெழச் செய்ய வைக்கும் ஒரு வகையான பாடல்கள் இவை. திருச்சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயம் வாழ் தடம்கண் மாதேவலருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல்
நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எப்பாடலின் விளக்கம்: ஒளி பொருந்திய அகன்ற கண்களை உடைய பெண்ணே, தோற்றமும் இறுதியும் இல்லாதவன் சிவபெருமான், அரிய பேரொளியானவன், அவனை பாடுகின்றோம். இந்த பாடலை கேட்ட பின்னும் நீ உறங்குகின்றாயோ? உன் செவி என்ன கேளாத வன் செவியா? தேவ தேவனை கழலணிந்த அவன் திருவடிகளை நாங்கள் வாழ்த்துகின்ற ஒளி வீதியெல்லாம் நிறைந்தது. இதை கேட்ட ஒருத்தி பக்தி மேலிட்டாள், விம்மி விம்மி மெய்மறந்தாள், மலர் படுக்கையிலிருந்து புரண்டு விழுந்தாள், எதற்கும் பயன்படாதவள் போல் நினைவற்று கிடக்கின்றாள். அவள் அல்லவா இறைவனிடம் அன்புடையவள்? எங்கள் தோழியாகிய நீயோ உறங்குகின்றாய். என்னே உன் தன்மை என்பதை இப்பாடலின் விளக்கமாக குறிப்பிடுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.